எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வந்து ஒரு பிக் வீடியோ தான். நாங்க வந்து ஈவினிங் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். நாங்க ஈவினிங் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பூ பறிக்க போவோம். பூ பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடுலாம் செய்வோம். அதாவது வீடு வாசல்லாம் கூட்டிட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் செய்வோம். இன்னைக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நாங்க வந்து மோட்டார் போட்டிருந்தாங்க. நாங்க வந்து குளிக்கிறதுக்கு போனோம். இந்த பூச்செடிய வந்து யார் பாதுகாப்பு பண்றாங்கன்னா, எங்க அத்தை தான். அவைங்க தான் வந்து இந்த பூச்செடி கட் பண்ணி விடுறது, பூச்செடி வச்சதுமே எங்க அத்தை தான். எங்க வீட்டுக்காரர் வந்து கொண்டு வந்தாங்களாமா. அந்த பூச்செடிய வச்சு அழகா பாதுகாப்பு பண்றது வந்து எங்க அத்தை மட்டும் தான். தண்ணியெல்லாம் ஊத்தி இவ்வளோ வருஷமா வளர்த்திருக்காங்க. அந்த பூச்செடிய வந்து நான் வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து 1½ முழம் வருது பூச்செடி. கரெக்ட்டா 1½ முழத்துக்கு மேல வருது. டெய்லிக்கும் நாங்க வந்து பறிச்சுட்டே தான் இருக்கோம். இப்போ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பூச்செடிலாம் வந்துருச்சு. இருந்தாலும் இப்படி பூ பறிச்சு கட்டி வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சலுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் அத ஆர்ட்டிஃபிஷியலோட இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதுக்காக நான் அத வந்து தப்பு சொல்லல. வாங்குறீங்க வாங்கலாம். ஓகேவா? தானு ஊருக்கு வந்ததுலேருந்து அவளும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. பூ பறிக்கிறதெல்லாம் ஃபுல்லாவே பறிச்சு தந்துருவா ஒவ்வொரு டைமு. நானும் தனுவும் சேர்ந்து பறிப்போம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. அதுக்கு பிறகு நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் போய் நான் பூவெல்லாம் கட்டுவோம். ஒவ்வொரு டைம் வந்து பூ கட்டிருவோம். ஒவ்வொரு டைம் நாங்க மறந்துருவோம். பூ வந்து வெடிச்சு போனதுக்கப்புறம் கட்டுவோம். அது வந்து வெடிச்சு போனதுக்கப்புறம் கட்டினாவே நல்லாவே இல்ல. அதனால தான் நாங்க டெய்லியும் நேரமாவே பூ பறிக்க ஃபர்ஸ்ட்டு பூ பறிக்க ஆரம்பிச்சுருவோம். நான் இங்க வந்து நெட்ட செடி ஒரே ஒரு செடி மட்டும் வந்திருக்கு. அதுவும் காவிய செடி குடுத்தா. அந்த பாப்பா குடுத்து நல்லா கலந்து நெட்டேன். பந்து பூச்செடி தான். அது வந்து அழகா வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பூ பறிச்சுட்டோம் அதுல. இன்னும் 2 பூ வந்து வச்சிருக்கு. அழகா வச்சிருக்கு. அத வந்து பறிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் சின்ன பிள்ளையிலருந்தே வந்து பூவெல்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு பூ வந்து மோஸ்ட்லி வந்து பிடிக்காது. பூவே அதிகமா எந்த ஃபங்ஷனுக்கும் சரி, ஸ்கூலுக்கும் சரி, காலேஜுக்கும் சரி அதிகமா வைக்க மாட்டேன். எப்பயாவது ஒரு டைம் நெறையா பூ வாங்கி வைப்பேன் அவ்வளோதான். இப்போலாம் நான் டெய்லி பூ வச்சுட்ருக்கேன். எங்க வீட்ல அம்மா வீட்ல வந்து ஒரு செம்பருத்தி செடி இருக்கும். அது ஒரே ஒரு பூ மட்டும் வைப்பேன். அது ரொம்பவும் அழகா இருக்கும். அத மட்டும் நான் லைக் பண்ணி வைப்பேன். மீதியெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன். இப்ப வந்து என்னன்னா, இங்க வந்து பூ பறிக்கிறதுனால பூ பறிச்சு கட்டுவேன். எனக்கு கட்டவும் தெரியாது. ஏன்னா, கால் கட்டு தானே கட்டுவேன். அத நீங்க வீடியோ கேட்டீங்கன்னா, நான் எடுத்து போடுறேன். இல்ல நான் போடுறேன். நானும் வந்து எங்க வீட்ல வந்து பூச்செடி வைக்கலாம், வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டே இருப்பேன். எங்க அம்மா வீட்ல எனக்கு வந்து அந்த வாய்ப்பே கிடைக்கல. எங்க அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணுவாரு. அதுல வந்து இந்த கைராசிலாம் பார்ப்பாங்களா, அதுல வந்துட்டு போட சொல்லுவாங்களா, அதுல வந்து என் பாப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, அப்புறம் எங்க அப்பா நல்லா வந்து போட்டா வந்து விவசாயம் வந்து நல்லா வரும். ஆனா நான் போட்டா வந்து அந்த விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியா வரும்ன்னு சொல்லுவாரு. அப்படியே என்னவோ தெரியல. நான் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட்டே நான் காமிக்கிறதில்ல மோஸ்ட்லி. பூச்செடி வச்சதும் இல்ல. இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சது வந்ததே வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் தான். அதுக்கு பிறகு அதிகமா வந்து பூவே வந்து நாங்க வைக்கவே மாட்டோம். ஏன்னா, இதுக்கு ஒரு ரீசன் சொல்லலான்ட்டு நான் நெனைக்கிறேன். என்னன்னா, ஏன்னா எனக்கு பூவே பிடிக்காது. இதுல ஒரு கதைய சொல்லட்டுமாங்க உங்களுக்கு? என்ன கதைன்னா, எங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவோட தங்கச்சிக்கும் உள்ள கதைய தான் நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன். என்ன கதைன்னா என்ன கதைன்னு நீங்க கேளுங்க. உங்க செவி கொடுத்து இந்த கதைய வந்து நீங்க கேளுங்க. எங்க அப்பா வந்து ஒரு நாள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது எங்க அத்தை வந்து அங்க இருக்கும்போது கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி, அப்ப வந்து எங்க அத்தை வந்து பூ நெறைய வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு எங்க அப்பா இருந்துட்டு, "பூ வந்து வைக்கக்கூடாது. அந்த பேயெல்லாம் பிடிச்சிரும்ல." அது மாரி அது ரிலேட்டடா சொல்லியிருக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு வந்தா தான், நான் வந்து உன்ன வேலைக்கு கூட்டு போவேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாருங்க. அது அதுதாங்க நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். சொல்லு ரசியா சொல்லு. குளிக்கிறதுக்கு. சொல்லு எங்க போறோம்? குளிக்கிறதுக்கு போறோம். அம்மா அக்கா ஆ. என்னோட ட்ரெஸ்ல இது எடுத்துச்சு. சரி. நான் எப்படி கொண்டு வர போறீங்க இத துணிய? வந்து அப்படியே இது அது மேல போய் இப்படியே வாங்குங்க. நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். குளிக்கிறதுக்கு போறோம். அப்போ இதெல்லாம் அப்படியே வச்சிரு. நான் போய் பூட்டு போட்டு வந்துடுறேன். போலாம். இந்த இந்த வழியா போலாமா? அந்த வழியா போலாம். ஹாய் கேர்ஸ், நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோன்னா, நாங்கள் வந்து மோட்டர் எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஓசியில் வந்து குளிக்கிறதுக்கு போகிறோம். ஓசி, ஊட்டின்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் ஓசியில் தான் குளிக்க போகிறோம். ஏன்னா பக்கத்து வீட்டில் எப்பவுமே வந்து மோட்ரு ஓடுமா, அதனால் நாங்கள் அங்கே வந்து குளிக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். இதுதாங்க நான் சொன்னேன், அந்த வாய்க்கால் சொன்னேன்ல, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வாய்க்கால் தான் இது. இதில் வந்து தண்ணி போகும். ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லை. அதனால நாங்கள் இறங்கி யூஸ் பண்ணிப்போம். தண்ணி போச்சுன்னா வந்து தென்னந்தொப்பையோ என்னமோ போட்டிருப்பாங்க. அதில் வந்து மேலே தான் வந்து நடந்து போகணும். இங்கெல்லாம் நிறைய தண்ணியெல்லாம் நிற்கும். இது வந்து ரோடை தாண்டி வந்து கீழே போகணும். பக்கத்தில் தான்.
நான் சொன்னதுமே வந்து லோகி வந்து ஒரே அப்படியே ஜாலி ஆயிட்டான். டிவி பார்த்துட்டு இருந்தவன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இலக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனையும் கூட்டிகிட்டு தனுவையும் கூட்டிகிட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம். எங்கள் 3 பேர் மட்டும் இல்லாமல் பப்பி பையன் இருக்கான்ல அவன் அதை விட எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். அவனும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். நீங்களே பாருங்களேன், அவனும் எங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. என்னெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த மோட்டார் எடுத்துட்டாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம். அதுக்கு பிறகு நடக்கிறது என்னென்னு பார்ப்போம். துவைக்கும் போது வந்து துணியை செக் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் துணியில் என்ன இருக்குன்னு. இன்னமும் சம்திங் பில் மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம போய் துணி துவைக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மோட்ரு ஓடுதுன்னு. டெய்லி இப்படி வந்து மோட்ரு ஓடி துணியை புள்ளையினா அலசை தான். ஆனால் வந்து டெய்லி எல்லாம் எடுத்து விட மாட்டாங்க. ஏன்னா கரும்பு காடு வந்து ஒரு நாள் விட்டு இல்லைன்னா 2 நாள் விட்டு பாயும். அப்போ மட்டும் போய் நம்ம வந்து அலாசிக்கலாம். அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தோமா அங்கே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நத்தங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அதுவும் இல்லாமல் அந்த அனுஜாலாம் ரொம்ப வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. லோகித் முன்னையே குளிச்சிட்டான். அதுக்கு பிறகு எங்கள் மச்சாண்டார் வீடுன்னு சொல்லுவேன்ல அவங்களோட பாப்பா தான் வந்திருந்தா. அவ்வளோ வந்து குட்டி பொண்ணு தான். அவ்வளோ அழகாக குளிச்சிட்டு இருந்தா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. தனு வந்து ஃபஸ்ட்டு வந்து பயந்துட்டு இருந்தா போகிறதுக்கே. அதுக்கப்புறம் ஜாலியாக குளிச்சிட்டு இருந்தா. இங்கே பாருங்களேன் அந்த நத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி ஓகேங்க, நானும் வந்து துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து நானாக ஃபுல்லாக வந்து நிலையில தனு தான் வந்து நல்லா குளிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நானாக நல்லா குளிக்கல. அதாவது துணி மட்டும் துவைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா சளி பிடிச்சிக்குமோ என்னமோ நினச்சிட்டு. ஓகே பாய், தேங்க்யூ. இன்னொரு விளக்கில் சந்திக்கலாம்.